வணக்கம் மேம். நீங்க சுயாட்சி இயக்கத்துல இருக்கீங்க. இன்றைக்கு தமிழக தேர்தல் ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. அதை பற்றி ஒரு சில கருத்துக்கள் உங்கள்ட்ட இருந்து நாங்க தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். அதுவும் இல்லாம சுயாட்சி இயக்கத்துல நிறைய உங்களுக்கு அனுபவங்கள் இருக்கலாம். அதுல மேம் காந்திமதி அவர்களும் அச்சுணி அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு இணைந்து எங்களோட பங்கேற்பது மட்டுமல்லாமல் நிறைய விஷயங்களை எங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். அதுல இப்ப பிஜேபி ஏன் வரக்கூடாது, பிஜேபி தமிழகத்துக்குள் வந்தால் என்ன மாதிரியான பாதிப்புகள் தமிழ்நாட்டு மக்களுக்கு, விவசாயிகளுக்கு, பெண்களுக்கு இருக்கும் என்பதை நீங்க விளக்கி சொல்ல முடியுமா? வணக்கம்மா. கண்டிப்பா தமிழ்நாட்டுக்கு பிஜேபின்ற ஆட்சி வரவே கூடாது. அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லலாம். முக்கியமாக இங்கே பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாமே இன்னைக்கு இவங்களோட ஆட்சியில் தான் தனியார் மயமாக மாற்றப்பட்டது. கூடுதலாக தனியார் மயமாக மாற்றப்பட்டது மட்டும் இல்லாமல் நிறைய பணி நிரந்தரம் அப்படின்றதே இல்லாமல் போயிடுச்சு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பிஎஸ்என்எல், ஏர் இண்டியா போன்ற நிறுவனங்களத்துல எல்லாம் இன்னைக்கு ஆட்களே இல்லை. அந்த நிறுவனங்கள் எல்லாம் இன்னைக்கு அதானிக்கும் அம்பானிக்கும் சொந்தமாயிடுச்சு. இந்த நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்புகள் இன்னைக்கு பறிக்கப்பட்டு இருக்கு. முக்கியமாக இன்னொரு விஷயம், ஒரு அரசாங்க வேலையில் இருக்கிறது ஒரு நிரந்தர பணி, நிரந்தர வருமானங்கிறதுக்காக தான் நம்ம அரசாங்க பணிக்கு போகிறோம். ஆனால் இன்னைக்கு எல்லாமே கான்ட்ராக்ட் லேபர்களை வச்சு ரொம்ப குறைந்த ஊதியத்துக்கு இன்னைக்கு மக்களை வேலைக்கு அமர்த்தி இருக்கிறது இந்த அரசாங்கத்தில் தான். அதனால் கண்டிப்பாக இந்த அரசாங்கம் மக்களுக்கு நல்லது செய்கிற அரசாங்கம் கிடையாது. வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இன்னைக்கு இளைஞர்கள் இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தனியார் மயம், கான்ட்ராக்ட் லேபர்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுக்கறது மக்களுக்கு எந்த விதத்துலேயும் நன்மை பயக்காது. இது ஒரு விஷயம்தான். அப்புறம் இன்னொரு விஷயம், ஏன் இந்த பாஜக அரசு தேவையில்லை அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னா, 3 விஷயங்கள் இது எதிராக இருக்குது. மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பெண்களுக்கு இங்கே ஒரு சுதந்திரம் கிடையாது. பெண்களோட உரிமைகள் பறிக்கப்படுகிறது. பெண்களுக்கு எதிரான ஒரு அரசாகத்தான் இருக்குது இந்த அரசு. 2வது சிறுபான்மை மக்கள், இஸ்லாமிய மக்கள், கிறிஸ்தவ மக்கள், இவர்களுக்கு எதிராகத்தான் இந்த அரசு. இந்த விஷயத்துல எனக்கு ஒரு கேள்வி மேம். இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். அதிகமான சர்ச்சை இடிக்கிறாங்க. அப்ப முழுவதுமா அவங்க ஒரு இந்து ராஷ்டிரமாக மாத்தணும் அப்படின்றதுனால எங்களை அப்புறப்படுத்த நினைத்து கொண்டு வருகிறார்கள். அப்படின்றது அவங்களோட மிக வருத்தமான ஒரு கோரிக்கையா இருக்கு. அப்ப இஸ்லாமியர்களும் சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அதிகமாக பாதிப்புக்குள்ளாக்கப்படுவார்களா தமிழகத்துக்குள் வந்தா? கண்டிப்பாக. இது ரொம்ப சரியான கேள்வி. எப்படின்னா, இந்த இந்திய நாட்டு சுதந்திரத்துக்காகவும் இந்திய நாட்டு விடுதலைக்காகவும் அதிகமான பங்கெடுத்து கொண்டவர்கள் இஸ்லாமியர்கள். அப்படிப்பட்ட இஸ்லாமியர்கள் தொன்று தொட்ட இந்த இந்திய மண்ணில் அவங்க தங்களுடைய எல்லா விதமான போராட்டங்களிலும் ஈடுபட்டிருக்காங்க. இன்னைக்கு அவங்கள இந்த மண்ணோட மைந்தர்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்புறப்படுத்துறாங்க. இப்போ அப்புறப்படுத்துறதுக்கு அவங்க கையில் எடுத்திருக்கிற ஆயுதம் தான் இந்த எஸ்ஐஆர் என்ற ஆயுதம். இந்த எஸ்ஐஆர்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதிகமான முஸ்லீம்கள், அதிகமான தலித் பெண்கள், அதிகமான கிறிஸ்தவர்கள் அவங்களோட வாக்குரிமை இன்னைக்கு பதிக்கப்பட்டிருக்கு. அதனால கண்டிப்பா இவங்க பிஜேபி வந்தாங்கன்னா இது ஒரே ராஜ்யம், ஒரே நாடு, ஒரே இந்து அகண்ட பாரதம் அப்படின்ற அந்த ஒரு கோஷத்தை முன் வச்சு அவங்க இன்னைக்கு இந்துக்கள் நாங்க எல்லாரும் இந்துக்கள் இருக்க வேண்டிய நாடு, கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இந்த நாட்டில் இடமில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையினரோட ஓட்டே இருக்காத அளவுக்கு அவங்களோட ஒரு சில செயல்கள்லாம் இருக்கு. கண்டிப்பா. ஒரு பீரியட்ல ஒரு காலத்துல யாரெல்லாம் ஓட்டு வச்சிருந்தாங்கன்னா பண்ணையார்கள், மிகப்பெரிய முதலாளிகளுக்கு மட்டும்தான் ஓட்டு இருந்தது. இப்ப அதே மாதிரி இன்னைக்கு சிறுபான்மை மக்களுக்கும் தலித் பெண்களுக்கும் ரொம்ப அடிமட்டத்துல இருக்கிறவங்களுக்கும் இன்னைக்கு ஓட்டு இல்லாம போயிடும். அதை இவங்க நடைமுறைப்படுத்துவதற்கான ஏற்பாடுதான் இந்த எஸ்ஐஆர். சரிங்க மேம். இப்ப மதம் ரீதியா
அவர்கள் வந்து ஒரு சில பிரச்சாரத்தை முன்வைத்து ஒரு சில சம்பவங்களை ஏற்படுத்தி ஒரு சில குழப்பங்களை உருவாக்கி அந்த மாதிரியான அரசியல்லாம் பண்றதா வந்து இது களத்துல உள்ள மக்கள் வந்து சொல்றாங்க. அதுலயும் தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பா சொல்றாங்க. திருப்பரங்குன்ற பிரச்சனையிலையும் நம்ம பார்த்தோம். இப்ப மதம் ஓரியன்டா வந்து இங்க வந்து பிரச்சனைகள் அவங்க வந்தா வரும் அப்படின்றது முழுவதுமா நீங்க பாக்குறீங்களா? இல்ல மற்ற மதத்தையும் கடந்து மற்ற பிரச்சனைகளும் வரும் அப்படின்றதையும் கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க மேம். வணக்கம்மா. பிஜேபி வந்தால் நிச்சயமாக இந்த மதத்தை அவங்க வந்து கையில் எடுப்பாங்க. இந்த அது பிஜேபின்னாலே அது பிளவுவாத அரசியல் தான். ஸோ இன்றைக்கு முஸ்லீம் மக்கள் பார்த்திங்கன்னா மசூதியெல்லாம் இடிக்கிறது. இப்போ அதை நம்ம குறிப்பாக பார்க்கணுன்னா இன்னைக்கு நமக்கு நல்லா கண்ணுக்கு தெரிஞ்சது திருப்பரங்குன்றம். நம்ம காலங்காலமாக முஸ்லீம் மக்கள் மேலே போய் தர்காவில் போய் அவங்க கொடியேற்றுறது, நம்மள மாதிரியே இந்து மக்கள் மாதிரியே அவங்க வந்து அந்த விரதம் இருக்கிறது, அப்புறம் இந்த கயிறு கட்டிக்கிறது. ஸோ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் மக்களோட ஒன்றியே தான் அந்த அதே சடங்குகளை தான் அவங்களும் பின்பற்றிட்டு இருந்தாங்க. ஆமா, அதாவது இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒரு அண்ணன் தம்பி மாதிரி ஒரு உறவினர்கள் மாதிரி தோழமையாக பழகிட்டு வர்றதுதான் நம்ம தமிழ்நாட்டுல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதேதான். இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வர்றப்ப மதம் கடந்து அதிகமா மதத்தை முன்வைத்து அவர்களுக்குள்ளேயே பிரச்சனையை தோழமையே இடிந்து அவர்களுக்குள்ளேயே பிரச்சனையை ஏற்படுத்திக்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாகுமா? ஆமா, கண்டிப்பாக. இதுக்கு சான்றுதான் நமக்கு திருப்பரங்குன்றத்தில் நடந்தது. எனக்கு கண்கூட நம்ம பார்த்துட்டு இருந்தோம். எத்தனை வருஷமா அவங்களுக்குள்ள அது தர்காக்கு போற மக்களாகட்டும், அவங்க இவங்க போற கோயில் திருப்பரங்குன்ற சாமியை கும்பிட போற இந்துக்கள் போறதும் அவங்க ஒரு பக்கம் போயிட்டு இருப்பாங்க, இவங்க ஒரு பக்கம் போயிட்டு இருப்பாங்க. அங்கேயே தான் தங்கி அவங்க அவங்களுக்கான உணவை சமைச்சு சாப்பிட்டுட்டுலாம் இருந்தாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய எந்த இந்துக்களுமே அதை வந்து தடுக்கல, எந்த இதுவும் சொல்லல. ஆனா இன்னைக்கு பாஜக போய் நீ இங்கதான் இந்த தூணுல தான் நான் விளக்கேற்றணும், அது வந்து ஆக்சுவலா வந்து நிலத்தை அளக்கிறதுக்காக இருக்க தூண், அந்த தூண் இதுதான் தூண், இந்த தூண்ல தான் விளக்கேற்றணும் அப்படின்ற ஒரு பெரிய புரட்சியை கொண்டு வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு உதாரணம் போதும். இதே பிரச்சனை அடுத்து பழனியிலும் நடக்கலாம். பிஜேபி வந்தால் நிச்சயமாக தமிழ்நாட்டை மேம் நீங்க இந்த இப்ப சொல்றதுல இப்ப அறுபடை வீடுகளும் இருக்கு, அதுல திருப்பரங்குன்றத்துல மட்டும் பிரச்சனை ஏற்படுத்துறாங்க இல்லையா? ஏன்னா அது மேல சிக்கந்தர் தர்கா இருக்கு. அப்போ அந்த ஒரு மலையை மட்டும் நீங்க வந்து டார்கெட் பண்ணி பிரச்சனைய உருவாக்குறீங்க அப்படின்னா அப்ப உங்களோட இது மத கலவரத்தை உண்டாக்குவது தானே? கண்டிப்பா அதே தானே. அதுல ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு விரும்புறேன். எப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க இந்துக்களாக இருந்தாலும் முஸ்லீம்களா இருந்தாலும் கிறிஸ்தவர்கள் எல்லாருமே ஒரு அண்ணன் தம்பியா தான் இங்க வந்து சகோதரத்துவத்தோட தான் பழகிக்கிட்டு இருக்கோம். ஏன் அதுக்கு இங்க காரணம் அப்படின்னா இது ஒரு பெரியார் மண். இங்க மக்கள் வந்து எல்லாரும் சாமி கும்பிடுவாங்க, பட்டை போடுவாங்க, அளவு குத்துவாங்க, இவங்க தர்கால போய் இவங்க ஹிந்துக்கள் சாமி கும்பிடுவாங்க, கிறிஸ்தவ கோயில்ல போய் இந்துக்கள் சாமி கும்பிடுவாங்க. இங்க வந்து ஒரு சகோதரத்துவ முறை இருக்குது. அதுக்கு காரணம் வந்து இங்க மக்கள் வந்து என்ன சாமி கும்பிட்டாலும் ஒரு பகுத்தறிவோட செயல்பாடு இங்க இருக்கு. அதனாலதான் இப்ப திருப்பரங்குன்றத்துல இவ்வளோ பெரிய ஒரு கலவரம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து இருந்த பிஜேபிக்கு ஒரு ஏமாற்றமா தான் இருந்தது. இங்க மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க பிஜேபியை பத்தி. அதனால இனி ஒரு கலவரத்தை அவங்களால நடத்த முடியாது அப்படின்னு தெரிஞ்சுதான் இங்க வந்து வேற மாதிரி ஏதாவது இங்க கொண்டு வர முடியும்ன்றதுனாலதான் இங்க கூட்டணிகளை வந்து இந்த அரசியல் தேர்தலுக்காக மாற்றி அமைத்திருக்கிறார். சரிங்க மேம், சரிங்க மேம். அதுக்கு இப்ப இந்த தேர்தல்ல ஜீரோ பிஜேபி அப்படின்ற ஒரு இயக்கத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அந்த ஜீரோ பிஜேபி பற்றி நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து. இல்ல இப்ப தமிழ்நாட்டுல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட சட்டமன்றத்தில் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் அதுல வந்து இயக்கத்துல முன்வைத்திருக்கிறார்கள். அந்த இயக்கத்தோட நோக்கமாவும் இருக்கு. அப்ப பிஜேபியோட செயல்களை வைத்து இப்படி ஒரு இயக்கம் தொடங்கப்பட்டதா? இல்ல இந்த இயக்கம் வந்து இப்ப சிலர் என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டுல இதுவரை ஜீரோ பிஜேபி தான், இதுக்கு ஒரு ஒயிட் லேபிள் தான் இப்ப கொடுத்துருக்கோம். அப்ப வந்து அதை பற்றி நீங்க வந்து எப்படி நினைக்கிறீங்க? அந்த ஜீரோ பிஜேபி இயக்கத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன?
உண்மையிலேயே இந்த ஜீரோ பிஜேபின்றது ஒரு கேட்சிங்கான ஒரு முழக்கமாக இருக்குது. எப்படின்னா பிஜேபி வந்து எந்த ஒரு நலத்திட்டங்களாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டுக்கு கொடுக்கவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் கல்விக்கான நிதி, அதுக்கப்புறம் நம்ம ஜிஎஸ்டி கொடுத்துருக்கோம், அதுக்கு தர வேண்டிய நிதி, அதன் பிறகு வந்து நம்மளோட இங்கே ஏதாவது மருத்துவமனை கட்ட வேண்டியமா அதுக்கான நிதி எதுவுமே வந்து அவங்க கொடுக்கல. ஸோ பிஜேபி வந்து தமிழ்நாட்டை வேணும்னே இங்கே வந்து நிதி கொடுக்காம இருக்கிறது. இவங்களோட பிஜேபி இப்போ எவ்வளோ பெரிய புயல் வந்தது, எவ்வளோ பெரிய வெள்ளம் வந்தது, ஆனால் பிஜேபி எந்த நிதியுமே நமக்கு கொடுக்கல. அதையெல்லாம் தாண்டி தான் இன்னைக்கு திமுக அரசு வந்து இங்கே நிறைய திட்டங்களை வந்து மக்களுக்கான திட்டங்களாக மாற்றி இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அப்போ பிஜேபி இந்த நாட்டுக்கு வர்றதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது அப்படின்றத முன் வச்சு தான் இந்த ஜீரோ பிஜேபி அப்படின்ற ஒரு முழக்கத்தை வச்சுருக்காங்க. இது தேர்தலுக்கு மிக அருமையான ஒரு முழக்கமாக நான் பார்க்குறேன். ஸோ அதனால் பிஜேபி வந்து இங்கே ஜீரோ பிஜேபியாகத்தான் இருக்கணும். இங்கே எந்த ஒரு எம்எல்ஏவும் எந்த ஒரு பிரதிநிதித்துவமும் பிஜேபிக்கும் கிடைக்கக்கூடாது. அவங்க டெபாசிட் இல்லாமல் போகணுன்றதுக்காக தான் இந்த ஜீரோ பிஜேபி முழக்கத்தை நாங்கள் வச்சுருக்காங்க. ரொம்ப தெளிவா இருந்தது உங்களுடைய பதில். நன்றிம்மா, மிக்க நன்றி.